ஓம் மகதீசாய நமக. அப்புறம் 3 நாட்கள் வெள்ளிக்கிழமை அன்று திருவொற்றியூர் வீட்டிற்கும் வடிவுடை அம்மன் சமேத ஆதிபுரீஸ்வரர் கோயிலுக்கு யுகமாற்று பயணத்திற்காக அடியேனும் சங்கர நாராயணும் ரவிச்சந்திரன் அவர்களும் சென்றிருந்து கோவிலிற்கு தரிசனம் செய்துவிட்டு அங்கிருக்கும் பக்தர்களுக்கு யுகமாற்று பயணத்திற்கான அழைப்பிதழ்களை அளித்து இன்று சற்சங்கத்தில் வைத்திருந்தோம். அங்கு கோயில் வடிவுடைய அம்மனையும் சிவபெருமானும் தரிசித்து விட்டு பக்தர்களுக்கு அந்த அழைப்பிதழ் கொடுக்கும் போது அடியனாக இல்லையே ஐயா, அங்கு என்ன நிகழ்ந்தது, நான் என்ன சொற்பொழிவு நிறுத்தேன் என்று அடியனுக்கு தெரியவில்லை. எல்லாரும் கொடுத்து முடித்து விட்டு வீட்டுக்கு வந்த பிறகுதான் இயல்பு நிலைக்கு அடியேன் வந்தேன். இங்கு அமர்ந்திருக்கும் நால்வரும் இங்கு என்ன நடக்கின்றது என்று எங்களுக்கு ஓ பகதீசாய நமக. அந்த நிலைதான் அங்கும் நிகழ்ந்தது என்று. ஆமாம் ஐயனே, ஆமாம் ஐயனே. இதற்கு விஸ்வாமித்திரன் பதிலளித்தார். இதற்கும் உம்மிடமே வினா எழுப்புகிறேன். ஓம் மகதீசாய நமக. செல்லும் பொழுது வடிவுடை அம்மன் திருவடியை படிய செல்லும் பொழுது நீராக சென்றீரா அல்லது இதை போல் ஒரு நிலையில் சென்றீரா? உள்ள செல்லும்போது ஒரு நிலையில் தான் சென்றோம் ஐயா. அங்கு சென்றவுடன் என்ன நிகழ்ந்தது? அகதீச நாமத்தையும் சிவமகா வாழைச்சித்தத்துடன் உரைத்துக் கொண்டிருந்தோம். அங்கு இருந்த மக்கள்கள், பூசாரிகள், ஆயர்கள் எங்களையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்கள். வேற எந்த நாமத்தையும் உரைக்கவில்லை. ஓம் மகதீசாய நமக, ஓம் சிவமகா வாழைச்சித்த தேவாய நமக என்றுதான் பிரபஞ்ச நாமமே. வேற எந்த நாமமும் நீர் உரைக்கவே வேண்டாமே. உரைத்தீர். உரைத்தால் என்ன நடக்கும்? நமது சித்த சபையிலே அகத்திய நாமத்தையும் வாழை சித்தர் நாமத்தையும் உரைக்கிறோம். எதற்காக உரைக்கிறோம்? மக்கள் தர்மயுக மாற்றத்துக்கு, கலியுக மாற்றத்துக்கு, தர்மயுகத்திற்காக. நீ உரைக்கும் பொழுது எதற்காக உரைக்கிறாய்? உன் மனதில் நீ நிலை நிறுத்தி உரைக்கும் பொழுது எதற்காக உரைக்கிறாய்? தன்னை உணர்ந்து சரணாக இருந்து சிவசபையில் சீடனாக இருக்கும் அதில் உரைத்துக் கொண்டிருக்கிறேன். வாழை சித்த சிவசபையின் முன் வரிசை சீடர்களாக இருக்கக்கூடிய அனைவரும் ஒரு முறை அவர்கள் திருநாமத்தை உரைத்தால் அவர்களை அழைத்ததற்கு சமம். நீ அழைத்தவுடன் உம்முள் வந்தது இவர்கள்தான், வாழை சித்தனும் அகத்திய பெருமானும் தான். அதனால் உம்முள் இருந்து பேசியதும் அவர்கள்தான். அதனால்தான் அந்நிலை, அவர்களின் நிலை உயர்நிலை. எமது பரமகுருவின் நிலை பிரபஞ்ச நிலை. அப்பிரபஞ்சமே உமக்குள் இறங்கினால் என்ன நிகழும்? உன் நிலை நீ மறப்பாய், என் நிலையில் நீ இருப்பாய் என்று சிந்தித்து பார். அந்நிலையில் இருந்தே நீ உரையாற்றிய உரை அது அகத்திய பெருமானும் வாழை சித்தரும் ஒன்றுற கலந்து உரைத்த உரை என்பதை விஸ்வாமித்திரன் உமக்கு விடையாக பகிர்கிறேன். ஓம் மகதீசாய நமக. அருள் வேல் பகிர்வு விழாவில் என்ன நிகழ்ந்தது? வேல் பகிர்வு விழாவில் என்ன நிகழ்ந்தது? உலகத்திற்கு வேல் உலகத்திற்கு சென்றது. பின் எவரவர் சரீரத்திற்குள் எல்லாம் சென்றது. அனைத்து சீடர்களுக்கும் சரீரத்திற்கும் வேல் சென்றது. சரீரத்திற்குள் வேல் புகுகின்ற பொழுது சிவமகா வாழை சித்தனுடைய பேராற்றல் கொண்ட ஆதியிரை சூட்சம நூல் உள்ளுக்குள் கலந்திருக்கின்றது ஒவ்வொரு சீடர்களுக்குள்ளும். ஓம் மகதீசாய நமக. இது போன்று அமர்ந்து உரையாடுகின்ற ஆற்றல் பெற்ற ஆதியிரை சூட்சம நூல் சித்தன் வடிவத்தில் உள்ளுக்குள் இருக்கின்ற பொழுது அகத்தியன் உரைத்தோம், நீர் உரையாடுகின்ற பொழுது இவன் உரைத்தவாறு நீர் உரையாடவில்லை, உரையாடியவன் சித்தன் சித்தர்கள் என்று அகத்தியன் உரை. உமக்கான விடையை இப்பொழுது நேரடியாகவே காண்பிக்கிறேன். அவ்வம்மை முதல் தடவை வந்திருக்கிறார்களா? ஆமாம் ஐயா. எழுந்து வாரும், இங்கு வந்து அமர்க. இருக்கையில் அமர்ந்தால் கூட பரவாயில்லை. முடியவில்லை என்றால் இருக்கையில் அமர்ந்து கொள்ளலாம். கண் மூடி உமது திருநாமம், உமது பெயரை நீர் மறந்துவிட வேண்டும். அகத்திய பெருமான் திருவடியிலிருந்து அவர், நான் கேட்பது என்னவென்றால், எமது குரு அவர் நாமத்தை 3 முறை உரைப்பார். அவர் உரைத்து முடித்தவுடன் உன் மனதில் நீ 3 முறை உரைத்துவிட்டு உனக்கு உன் உடல் அதிர்வு எவ்வாறு இருக்கிறது என்பதை, என்ன காண்கிறாய் என்பதை எனக்கு நீ இங்கு உரைக்க வேண்டும். 3 முறைதான். ஆனால் நீ அகத்திய பெருமான் உரைக்கும் பொழுது, அதை உள் வாங்கும் பொழுது உன் நாமத்தை நீ மறக்க வேண்டும். நீ ஒரு ஆன்மாவாக இருக்க வேண்டும். இருப்பாய்.
ஐயனே, எமது வேண்டுகோளுக்கு இணங்க கண் மூடி அமர்க. இறுக்கமாக கண் மூட வேண்டாம், அமைதியாக கண் மூடி அமர்க. 3 முறை உங்கள் திருநாமத்தை எம் நாமமதை யாம் உரைக்கின்ற நிலையிலிருந்து மாறுபட்டு பிரபஞ்ச மகாசபையில் அவர்கள் நாமத்தை மறந்து சித்தனது நாமத்தை தான் உட்கொண்டிருக்கின்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அதுபோல் அகத்தியன் யாம் எம் நாமத்தை மறந்து சிவத்தை வணங்கி நிற்கின்றோம். பாம்பாட்டி சித்தன் உரைப்பான் 3 முறை என் நாமத்தை என்று கூறுகின்றோம். யாம் ஓம் அகதீசாய நமக. 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 ஓம் சிவமகா வாழை சித்த தேவாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்த தேவாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் சத்யநாராயணாய நமக. ஓம் சத்யநாராயணாய நமக. ஓம் பிரபஞ்ச மகா சபையே நமக. ஓம் பிரபஞ்ச மகா சபையே நமக. அம்மையே, கண் திறக்கவும். என்ன கண்டாய்? தவத்திற்குள் சென்று விட்டாயா? உம்மை நீ மறந்தாயா? என்ன கண்டாய்? ஒளிபெருக்கியில் கூறுக. சிவன் காட்சி தந்த வார்த்தை வரவில்லை. நீர் கொடுக்கவும். முதல் தடவை சிவமகா வாழை சித்தரையும் சிவமகா வாழை சித்தனையும் அன்னையுடன் கண்ட காட்சியின் நிலை, அந்நிலை அகத்திய பெருமான் அளித்த இந்நிலை, ஒவ்வொருவரும் சிவ சபைக்கு வந்து அடைந்த நிலை இதுதான். உம்மை மறந்தால் பிரபஞ்சத்தை, அகத்திய பெருமானை, சிவமகா வாழை சித்தரை அன்னையுடன் காணலாம். இதோ மூன்றே முறை வந்த நிகழ்வு. புதிதாக வந்தவர் பார்த்து கொள்ளுங்கள். வாழை சித்த சபை என்றால் என்ன? வாழை சித்தர் யார்? அகத்திய பெருமான் யார் என்பதற்காகவே அளிக்கப்பட்ட நிலை. ஓம் சிவமகா வாழை சித்த தேவாய. அம்மையே, என்ன கண்டீர்கள்? கூறுங்கள். சிவனப்பா பொறுமையாக நீர் கண்ட காட்சி சிவனை எங்கு கண்டீர்? எந்த லோகத்தில் கண்டீர்? லிங்கத்தோட வந்தாரப்பா. எங்கு கண்டாய்? எல் லோகத்தில் கண்டாய்? பூ உலகத்தில் கண்டீரோ? தெரியலப்பா. திரு கைலாயத்தில் கண்ட காட்சி அது. ஆமாப்பா. போதுமா? சித்த சபையின் வீரியம் என்னவென்று தெரிகிறதா? அனைவருக்கும் புதிதாக வந்தவர்களுக்கு உரைக்கிறேன். வேறு யாருக்கு காண வேண்டும்? வந்து அமருங்கள். காட்டுகிறேன். விஸ்வாமித்திரன் அகத்தியர் திருவடியில் இருந்தும் வாழை சித்தர் திருவடியில் இருந்தும் சித்த சபையின் முன்னோட்டம் இதோ. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்த தேவாய நமக. ஓம் அகதீசாய நமக. எங்கிருந்து வந்தது எனக்கு இது? தோ இவர்கள் திருவடியை பற்றியதால், அகத்தியரும் வாழை சித்தரின் திருவடிகளை பற்றியதால் நான் யார்? நான் யாருமே இல்லை. இவர்கள் விஸ்வாமித்திரன் என்று உரைக்கிறார்கள். அவர்கள் தந்ததுதான் இது. நான் யாருமே இல்லை. நான் ஒரு தூசு, பிரபஞ்சத்தின் தூசு, அவர் பாதங்களை பற்றி இருக்கும் தூசு, அவ்வளவுதான். உமக்கும் இந்நிலை வரும். ஓம் அகதீசாய நமக. இது இந்த நிகழ்வு மக்களை சபையோட ஆற்றலை தெரியணும். இங்க என்ன நிகழுதுன்னு தெரியணும்.
வேற இடங்கள்ல மாதிரி ஆட்களுக்கு காசு கொடுத்து சொல்லக்கூடிய நிலை கிடையாது. ரெடி பண்ணி வச்சுட்டு சொல்லக்கூடிய நிலை கிடையாது. வந்தவங்கள்ல யாரையோ ஒரு ஆள இன்னும் கூட யாரும் வரணும்னா வரலான்னு விஸ்வாமித்திர மகரிஷி சொல்லுதாங்க. எவருக்கு சந்தேகம் இருந்தாலும் வரட்டும். இதுதான் சித்த சபையில நிகழ்ந்துகிட்டு இருக்கு. நித்தம் இப்படி ஆற்றல் பகிரப்படுது. இதற்கு முன் இவர்களை கண்டிருக்கிறீர்களா எவரேனும்? ஏதோ புதிதாக வந்தவர்கள் இவர்களை முன்பே நாம் ஏதோ வரவழைத்து பேசி அமர்த்தினோம் என்று எண்ண வேண்டாம். எவர் வேண்டுமானாலும் வரட்டும். இவர்கள் இருவரின் திருப்படியை பற்றி அவர்களுக்கும் காண்பிக்கிறேன் கைலாய காட்சியை. மகதீசாய நமக. இது சித்தர்களோட திருவிளையாடல். சித்து வேலைகளை செய்ய வேண்டாம் என்று நாம் உரைத்தோம். இது சித்து வேலை அல்ல. அவர் நிலையை மறக்க வைத்த அந்நிலை, ஒரு நிலையை இவர்கள் திருவடியில் இருந்து செய்தேன், அவ்வளவுதான். அவர் நாமத்தை நான் மறக்க வைத்தேன். ஆன்மா சுத்திகரிக்கப்பட்டது. சுத்திகரிக்கப்பட்டால் என்ன நிகழும்? சிவபெருமான் தெரிவார், கண்டார் அவரை, அவ்வளவுதான். இதைத்தான் நாங்கள் சரணாகதி என்று உரைக்கிறோம். ஓம் மகதீசாய நமக. எந்திரிச்சுக்கோங்க. வேற எங்கன்னா ஆன்மீக கேள்விகள், நாண வினாக்கள் கேட்க போறீங்களா?